குட் மார்னிங். இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில வேகம் இருக்கணும், விவேகம் இருக்கணும், கோபம் இருக்கணும், அதுவும் கரெக்டான நேரத்துல இருக்கணும். முற்கோபி, அதாவது சில பேருக்கு மூக்குக்கு மேல கோபம் வரும். அவசரமா கோபப்பட்டு லைஃப்ல எதையும் சாதிக்க முடியாது. ஒரு நாள் ஒரு அருமையான மனிதன் தன்னுடைய புதுசா வாங்கின காரை அழகா பாலிஷ் போட்டு மெருகேற்றி துடைத்துக் கொண்டே இருந்தார். திடீரென்று பார்த்தா அவருடைய மகள் அவள் கையில அந்த புதிய கார்ல கிறுக்கி கொண்டிருந்தான். அதை பார்த்த உடனே இந்த அப்பாவுக்கு தாங்கவே முடியல. பக்கத்துல இருக்கிற எதையோ ஒண்ணு எடுத்தாரு, அந்த கையை பிடிச்சு நங்கு அடிச்சிட்டாரு. அந்த பிள்ளையுடைய சின்ன பிஞ்சு கரங்கள் வந்து அப்படியே நஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுனா டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த விரல்களை காப்பாற்ற முடியாது, இந்த விரல்கள் சுத்தமா நஞ்சு போயிருச்சு. அந்த அப்பாவுடைய இருதயம் உடஞ்சிருச்சு. ஏன்னா பேண்டேஜ் போட்ட பிறகு அந்த சின்ன பிள்ளை கேட்டுச்சான், டாடி when will my fingers grow daddy அப்படின்னு கேட்டுச்சான். He wept and he cried and he came home dejected. அந்த காரை எட்டி உதைச்சாரு. வீட்டுக்கு வந்து அந்த காரை எட்டி உதைக்கும் போதுதான் பார்த்தாரு, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் டாடின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை அந்த கையால அதை எழுதியிருக்கிறான். அப்போ இந்த தகப்பன் அவசரப்பட்டு தன் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு டெம்பரரி ப்ராப்ளமுக்கு ஒரு பெர்மனன்டான ஒரு தவறை செஞ்சுட்டார். இன்னைக்கு அதே மாதிரிதான் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம், கணவன் மனைவிக்குள்ள பக்கத்துல இருக்கிறத தூக்கி அடிச்சிடுறாங்க, உயிர் போயிருது, விஷத்தை கலக்கிடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல அப்படிதாங்க. எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சா, குடும்பத்துல பிரச்சனை வச்சுனா, காதல் தோல்வி ஆயிடுச்சுன்னா, டெம்பரரி ப்ராப்ளமுக்கு பெர்மனன்டான ஒரு டெசிஷன் எடுக்காதீங்க. அவசரப்பட்டு கோபப்பட்டு எதையும் சாதிக்க முடியாது. நிதானமா இருந்தா இதுவும் மாறி போகும், இந்த நிலைமையும் மாறும்னு சொல்லி சின்ன காரியத்துக்காக மனஸ்தாபப்படாதீங்க. நிறைய கவலைப்படுறதுனால மனுஷன் தன் உடம்புல ஒரு சென்டிமீட்டர் கூட கூட்ட முடியாதுங்க. கவலைப்படுறதுனால ஒண்ணும் ஆக முடியாது. நம்ம we have to plan and we have to sit and think. உங்களுக்கு கோபம் வரும்போது இன்னைக்கு ஒண்ணு பண்ணுங்க, அப்படியே உட்கார்ந்து ஏசப்பா ஆண்டவரே எனக்கு ஒரு நிமிஷம் இந்த கோபம் தனியட்டும்னு கேட்டு பாருங்க. நிச்சயமா அந்த கோபம் தனியும். நல்லா தெளிவா யோசிப்பீங்க, சரியான தீர்மானங்களை எடுப்பீங்க. தவறு செய்தா தண்டிக்கணும், ஆனா தண்டிக்கிறதுல எப்படி தண்டிக்கணும் இருக்குது. ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா பேசணும், ஆனா அந்த கருத்து வேறுபாடை எப்படி பேசணும் இருக்குது. இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க சரியான முடிவுகள் எடுப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12:16, மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சையை மூடுகிறவனோ விவேகி. Many times, foolish people, they show their anger very soon. But who is the wise and prudent man? தன்னுடைய பெயர் களங்கப்பட்டாலோ அல்லது யாராவது தனக்கு அவமானத்தை ஏற்படுத்தினாலோ சீக்கிரமா தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த மாட்டான். நாமும் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். Jesus Christ, while he was on the cross, he did not show his anger, rather he showed his temperament of forgiving people. இன்னைக்கு நீங்களும் அப்படி செஞ்சு பாருங்களேன். God will resurrect you and you will be a great blessing. ஆகவே இன்றைக்கு கோபப்படாதீங்க, நிதானமா இருங்க, உங்க லைஃப் இன்பமா இருக்கும். God will change everything in your favor. God bless you. Have a wonderful day.